Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா MA அதாவது 3355 சரியா, அதாவது ரேண்டம் ப்ராசஸ் அண்டு லீனியர் வேரியபிளை பற்றி நம்ம நினச்சி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிடுங்க. வரக்கூடிய நாட்களில் நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்டே இருக்குது சரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது MA 3355 வந்து ECE டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம வந்து M3 பேப்பருக்கு, அதாவது முக்கியமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரியா. ஏன் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது நம்ம மேக்ஸ் பேப்பர் அப்படின்னு சொன்னாவே எல்லாமே சம்மாக தான் இருக்கும் அப்படி சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். தியரி கொஸ்டின்ஸே நமக்கு வராது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் இந்த ரேண்டம் வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 2 மார்க்ஸ் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் தியரி கொஸ்டின்ஸ் தான் இருக்குது சரியா. அதனால் நீங்கள் தியரி கொஸ்டின்ஸுக்கு அதிகமாக என்னாச்சு பார்த்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நான் அடிக்கடி நிறையா வீடியோ நான் சொல்லிட்டேன். எல்லா பேருமே நம்ம வந்து 13 மார்க் 16 மார்க் கொஸ்டின் தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமே தவிர 2 மார்க் கொஸ்டினுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதே கிடையாது. இதனால தான் நம்ம அரியர் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு வந்து நமக்கு நிறையா க்ரியேட் ஆகுது சரியா. அதனால் தயவுசெய்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து 13 மார்க்கு அதே மாதிரி 16 மார்க் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு 2 மார்க்கும் தயவுசெய்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க சரியா. இப்போ வந்து வாட் டு யூ மீன் பை ப்ராபபிலிட்டி சரியா, டிஃபைன் தி ஈவெண்ட், டிஃபைன் தி டேர்ம் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கப்புறம் டிஃபைன் தி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் சரியா, அதுக்கப்புறம் டிஃபைன் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ், டிஃபைன் காம்பனண்ட் ஈவெண்ட், இதெல்லாம் ஃபஸ்ட் யூனிட்டில் வரக்கூடிய சரியா. அதுக்கப்புறம் டிஃபைன் சாம்பிள் ஸ்பேஸு, இது எல்லாமே வந்து இது அப்படியே படித்து அப்படியே எழுதணும் அப்படின்னு கிடையாது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, உங்களுக்கு புரிஞ்சதை நீங்கள் உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன்லேயே நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு மார்க்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் இப்போ ஒரு 2 மார்க் நீங்கள் ஒரு டெஃபினிஷன் எழுதுறீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் மக்கப் பண்ணி அப்படியே என்னாச்சும் வந்து எழுதணும். ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்கள் லாங்குவேஜில் நீங்கள் எழுதினாவே போதுமானது சரியா. உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படிங்கிறத உங்களோட விதயத்தில் நீங்கள் என்னாச்சும் பார்த்தா எழுதலாம். இது அப்படியே மக்கப் பண்ணி அங்கே எழுதணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் டிஃபைன் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட், அதுக்கப்புறம் ஸ்டேட் தி 3 ஆக்ஸனமிஸ் ஆஃப் என்னாச்சும் பார்த்தா ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஃபைன் தி நான் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட், வாட் டு யூ மீன் பை அதாவது எக்ஸ்காசிவ் ஈவெண்ட், அதுக்கப்புறம் வாட் டு யூ மீன் பை கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, ரைட் எ ஷார்ட் நோட்ஸ் ஆன் பேஸ் தியரம். இந்த பேஸ் தியரத்தை பற்றிலாம் நம்ம 11th படிச்சிருக்கோம், 12th படிச்சிருக்கோம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் சரி, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் டிஃபைன் ரேண்டம் வேரியபிள், டிஃபைன் டிஸ்கிரிப்ட் ரேண்டம் வேரியபிள் வித் an எக்ஸாம்பிள், வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், டிஃபைன் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் சரியா, வாட் டு யூ மீன் பை அதாவது டிஆர்வி சிஆர்வி, இதெல்லாம் வந்து நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. அதே மாதிரி இந்த பிடிஎஃப் ஃபைலில் என்ன ஒரு அழகாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து வித் ஆன்சர்ஸோடு இருக்கனால கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா. அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. இதோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.